பீலா IAS அவர்களின் புகாரின் அடிப்படையாக அவருடைய பண்ணை வீட்டில் மின்சாரமானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நந்தகுமார். வணக்கம் நந்தகுமார், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது முன்னாள் டிஜிபி ராஜேஷ் மீது அவரது மனைவி பியூலா ராஜேஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது சுமார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு தொடரப்பட்டுள்ளது. தற்போது அந்த பண்ணை வீடு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த இடத்தில் ராஜேஷ் அந்த பகுதியில் இருப்பதாக தகவல் அடிப்படையில் அவ்விடத்தை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மின்சாரம் துண்டிக்கப்பட்டதனால் தற்போது டிஜி மூலமா அந்த பணியை ஈடுபட்டு அங்கே தங்கியிருந்து வருவதாக கூறப்படுகிறது. அதாவது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து கட்டப்பட்ட வீடுன்னு சொல்லிட்டு சமீபத்தில் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துள்ளனர். பல கோடி மதிப்புள்ள இந்த சொத்தானது இது யாருக்கு சொந்தம் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி டிஜிபி ராஜேஷ் அவரு மற்றும் அவர் 10 அடியாட்களுடன் அவ்விடத்துக்கு சென்றதாகவும் அங்குள்ள செக்யூரிட்டியை தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அந்த இடத்துல ராஜேஷ் அனுமதிக்காததுனால அங்கிருந்த செக்யூரிட்டியை வெளியேற்றப்பட்டு ராஜேஷ் கடந்த 4 நாட்களா அவ இடத்தில் தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் அவர் பியூலா தற்போது ஆன்லைன் மூலமாக புகார் ஒன்று தெரிவித்துள்ளார் கைலாம்பாக்கம் காவல் நிலையத்தில். அந்த புகாரின் அடிப்படையில் தற்போது அந்த இடத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஜெனரேட்டர் மூலமாக அந்த இடத்தில் மின்சாரம் இயக்கப்பட்டு தற்போது அந்த ராஜேஷ் மற்றும் அவர்களோட கூட்டாளிகளுடன் அந்த இடத்தை சுத்தமன் பயணி ஈடுபட்டு வருகின்றனர். இந்த இடம் இருவரும் சேர்ந்து வாங்கப்பட்ட இடம் இருந்தாலும் தற்போது பியூலா மீது சொத்து விவரம் நகல் உள்ளது. இருப்பினும் வீடு கட்டுவதற்கு இருவரும் சேர்ந்து வங்கி கடன் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சமீபத்தில் அவர் காவல்துறை அதிகாரிகள் பாலியல் துன்புறுத்து ஈடுபட்டதாக 3 ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த நிலையில் இருக்கும் நிலையில் தற்போது அவர் வெளியில் வந்துள்ளார். இந்நிலையில் அந்த வீட்டில் எப்பொழுதும் வழக்கம் போல் தங்குவது போல இன்றும் அந்த வீட்டு இடத்தில் தங்குவதற்காக வந்துள்ளார். ஆனால் இந்த வீடு யாருக்கு சொந்தம் என்பது குறிப்பிட்டு கேள்விக்குறியா இருப்பதனால தற்போது அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி நந்தகோபால், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.